Our hearts beat to the city streets. We began to feel the fire. இப்போதைய காலகட்டத்தில் உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரர்களான பிரான்ஸ் நாட்டை சார்ந்த பெர்னார்ட் அர்னால்டாக இருக்கட்டும், அமெரிக்காவை சார்ந்த எலான் மஸ்காக இருக்கட்டும், அதே அமெரிக்காவை சார்ந்த ஜெஃப் பெசோஸாக இருக்கட்டும், இவர்களை விட 19ஆம் நூற்றாண்டில் உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரர், மிகப்பெரிய செல்வந்தர், பல பில்லியனுக்கு சொந்தக்காரராக இருந்தவர் தான் ராக்ஃபெல்லர். அவர் ஒரு முறை விமானத்தில் பயணம் செய்கிறாரு. அவருடைய பக்கத்து இருக்கையில் ஒரு இளைஞன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அந்த இளைஞன் ராக்ஃபெல்லரை பார்த்து கேட்குறான், ஐயா, நீங்கள் உலகமே போற்றக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய பணக்காரராக இருக்கீங்க, மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கீங்க, நீங்கள் ஏன் இன்னும் உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ராக்ஃபெல்லர் அவனை பார்த்து சொல்கிறாரு, நாம் பயணம் செய்யக்கூடிய இந்த விமானம் கூட நாம் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை பறந்துட்டோம் அப்படின்னு அந்த விமானம் நினச்சா நாம் போய் சேர வேண்டிய இடத்துல சேர முடியாது, அந்த விமானமும் போய் சேராது. அந்த விமானம் இன்னும் உயர உயர பறந்து போனால் மட்டும்தான் அது போய் சேர வேண்டிய இடத்தையும் நாம் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். அதே போல தான் வாழ்க்கையும். நாம் ஒரு வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படி என்பதற்காக தொடர்ந்து வேலையே செய்யாமல், எந்த ஒரு பணியும் செய்யாமல் விட்டுறக்கூடாது. தொடர்ந்து நம்ம இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்முடைய வெற்றி ஒன்று மட்டும் இல்லை, தொடர்ந்து பல வெற்றிகளை காணணும் வாழ்க்கையில். அது மட்டும்தான் நம்முடைய இலக்கை அடைவதற்கு உண்டான வழிவகையாக இருக்கும் அப்படின்னு ராக்ஃபெல்லர் சொன்னாராம்.